Hi friends, I am your Lakshmi Silvanathan, student of KCS Cosnodar College. I am studying first MCom. Today I am going to explain about the title of Industrial Safety in Industrial Relation and Labor Welfare. First, we will see about the common cause of workplace accident. அதில் ஃபஸ்ட் ஒன்று வந்து ஷார்ட்கட். இப்போ இருக்க ஹியூமன்ஸ் எல்லாருமே ரொம்ப லேசியாக இருக்காங்க. எந்த ஒரு ஒர்க் எடுத்துக்கிட்டாலும் அந்த ஒர்க்கை வந்து சீக்கிரமாக ஈஸியாக முடிக்கணும்னு ஷார்ட்கட் வந்து நிறைய யூஸ் பண்ணுறாங்க. எஸ்பெஷலி வந்து ஒர்க்கர்ஸ் வந்து டேஞ்சரஸ் மிஷினரி கெமிக்கல்ஸ் இது பக்கத்தில் ஒர்க் பண்ணும்போது அங்கேயும் ஷார்ட்கட் யூஸ் பண்ணுறாங்க. அந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணும்போது அங்கே இருக்க ரிஸ்க்கை இவங்க இன்க்ரீஸ் தான் பண்ணுறாங்க. இதனால் அங்கே ஆக்சிடென்ட் தான் நடக்குது. இன்ஜுரி டெத் வரைக்கும் கூட அது போகலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஓவர் கான்ஃபிடென்ட். கான்ஃபிடென்ட் இஸ் ஆல்வேஸ் எ கிரேட் திங் டு ஹேவ், பட் தேர் இஸ் ஆல்சோ சச் எ திங் ஆஸ் டூ மச் கான்ஃபிடென்ட். ஒர்க்கர்ஸ் வந்து இந்த ஓவர் கான்ஃபிடென்ட்டோட ஒர்க் பண்ணும்போது அங்கே இருக்க ஒர்க் பண்ணுற மெத்தடில் தப்பு பண்ணலாம், மிஷினை எப்படி ஆப்ரேட் பண்ணலாம் அதில் தப்பு பண்ணலாம். இதனாலேயும் அங்கே ஆக்சிடென்ட் நடக்கும். எப்பவுமே வந்து பி கான்ஃபிடென்ட், பட் ரிமெம்பர் தட் யூ ஆர் நாட் இன்விசிபிள். நெக்ஸ்ட் வந்து புவர் ஆர் லேக் ஆஃப் ஹவுஸ் கீப்பிங். whenever someone walk through your workplace, they can get a pretty good idea of your attitude towards workplace safety by just looking at how well you have kept up your area. Housekeeping is the one of the most accurate indicator of the company attitude towards production quality and work safety. நம்ம சுற்றி இருக்க இடம் வந்து க்ளீனாக இல்லாத இருக்கிறதால நமக்கு மட்டும் ஆபத்து கிடையாது, நம்ம சுற்றி இருக்க பீப்புள்ஸ்க்கும் அது ஆபத்து தான். குட் ஹவுஸ் கீப்பிங் வந்து நமக்கு சேஃப்டி மட்டும் இல்லை, நம்மளோட குட் ஸ்டாண்டர்டையும் எடுத்து சொல்லுது, நம்ம குட் ஆட்டிடியூட்டையும் சொல்லுது. இப்போ வந்து நம்ம க்ளீனாக எப்படி வச்சுருக்கோமோ அதை பார்த்து தான் மற்றவங்களும் அதை நம்மளை ஃபாலோ பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் நம்ம வந்து க்ளீனாக வச்சுக்கணும், மற்றவங்க நம்மளை பார்த்து ஃபாலோ பண்ணுற மாதிரி நடந்துக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங் எ டாஸ்க் பிஃபோர் கெட்டிங் ஆல் நெசசரி இன்ஃபர்மேஷன். இப்போ ஒரு பர்சன் என்ன ஒரு ஒர்க் பண்ண போகிறாங்கன்னா அந்த ஒர்க்கை பற்றி எல்லா இன்ஃபர்மேஷனும் கேதர் பண்ணி எல்லாம் தெரிஞ்சிட்டதுக்கப்புறம் தான் அந்த ஒர்க் பண்ணணும். அப்படி அதை பற்றி தெரியாமல் பண்ணுறதால நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது. இதனாலையும் workers who begin a job with just of the information or of the instruction or essentially doing the job while blind. Remember this, it is not stupid to ask question, it is stupid not to do. Next one வந்து neglecting safety procedure. This is probably the worst thing that any employee at any level in the organization can do. ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸ் வந்து அங்கே இருக்க சேஃப்டி ப்ரொசீஜரை வந்து ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறது அவங்களுக்கு மட்டும் ஆபத்து கிடையாது, அங்கே சுற்றி இருக்க ஒர்க்கர்ஸ்க்கும் ஓல்டு கம்பெனிக்கும் அது ஆபத்து தான் தருது. இதனாலேயும் ஆக்சிடெண்ட் ஏற்படலாம். நீங்கள் சேஃப்டி ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறதுக்கு அது வந்து உங்களுக்கானது மட்டும் இல்லை, நம்மளை சுற்றி இருக்க எல்லாருக்கும் சேர்ந்தது தான். Next one வந்து mental distraction. Everyone has a life outside of the workplace and sometimes life can take dips and turns that affect your emotion and your mood negatively. However, as harsh as it sounds, workers can't let mental distraction from their personal lives affect their performance at work. Not only will they become less aware of surrounding and less safe, but they will also become less productivity, costing the company time and money. Next one is types of industrial accident. Industrial accident can occur in many different industries from mining to construction. Each industry has its unique challenges and assets. The first one is the construction accident. Construction site are one of the most dangerous place to work. மோஸ்ட் ஆஃப் ஆக்சிடெண்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் தான் நிறையாவே நடக்குமே. அங்கே இருக்க ரெகுலேஷன்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். அப்புறம் வந்து ஒர்க்கர்ஸ்லாம் வந்து நிறையவே காயப்படுவாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும் போது. நெக்ஸ்ட் ஒன் வந்து கெமிக்கல் பிளான்ட் ஆக்சிடெண்ட். நம்ம டே டு டே வந்து கெமிக்கல் யூஸ் பண்ணுறோமே, அது எவ்வளோ சேஃபாக நம்ம வந்து அதை ஹேண்டில் பண்ணுறோம். ஆனால் அதை விடவே மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது அந்த இண்டஸ்ட்ரியலில் ரொம்ப சேஃபாக ஹேண்டில் பண்ணுவாங்க. அங்கே இருக்கவங்களாம் டே டு டே நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவாங்க. கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் நடக்கிற ஆக்சிடெண்ட்லாம் ரொம்பவே சீரியஸான இன்ஜுரிலாம் நடக்கும் அங்கே தான். நெக்ஸ்ட் ஒன் வந்து இண்டஸ்ட்ரியல் பிளான்ட் ஆக்சிடெண்ட். நமக்கு மோஸ்ட்டாக கேள்விப்படுறதே இண்டஸ்ட்ரியல் ஆக்சிடெண்ட் தான் நிறைய கேள்விப்படுறோம். இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க பிளான்ட்டை வந்து கரெக்டாக நம்ம எப்போவுமே மந்த்லி செக் பண்ணி அதை கரெக்டாக ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். எப்போவுமே அங்கே ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸ் வந்து பிளான்ட் பக்கத்தில் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப சேஃபாக ஹேண்டில் பண்ணணும். பிளான்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அது கரெக்டாக இருக்கா, எந்த மிஸ்டேக் இல்லாமல் செக் பண்ணிவிட்டு தான் அதை ஸ்டார்ட் பண்ணி யூஸ் பண்ணணும்.
நெக்ஸ்ட் ஒன் வந்து மைனிங் ஆக்சிடெண்ட். மைன்ஸ் ஆர் டேஞ்சரஸ் பிளேஸ் டு ஒர்க். அங்கே ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸ் வந்து ரொம்பவே நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவாங்க, நிறைய இன்ஜுரிஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க. இதுதான் இருக்கிறதுலே ரொம்பவே டேஞ்சரஸான ஒர்க்கும். Next, we will see about the provision regarding the safety of workers. The first one வந்து fencing of machinery. All dangerous machinery must be securely fenced. Example, electrical generators. இப்போ வந்து ஒர்க்கர்ஸ் வந்து ரொம்ப டேஞ்சரஸான மிஷினரி பக்கம் போகாத நம்ம வந்து சேஃபாக பார்த்துக்கணும். Next one வந்து work on or near machinery in motion. Work on or near machinery in motion must be carried out only by specially trained adult male workers wearing tightly fitting clothes. இங்கே வந்து இந்த மிஷினரி கிட்ட வந்து ரொம்ப அதை பற்றி தெரிஞ்ச அடல்ட் ஒர்க்கர்ஸ் தான் அங்கே வந்து யூஸ் பண்ணணும். அவங்க மட்டும் தான் அங்கே ஒர்க் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் யங் பர்சன் ஆஃப் டேஞ்சரஸ் மிஷினரி. டேஞ்சரஸான மிஷினரி பக்கத்தில் யங் பர்சனை அலோவ் பண்ணவே மாட்டாங்க. நல்லா தெரிஞ்ச பர்சனை தான் அங்கே அலோவ் பண்ணுவாங்க. அப்படி யங் பர்சனை அலோவ் பண்ணுறாங்கன்னா அவங்க அதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டக்கப்புறம் ட்ரைன் பண்ணக்கப்புறம் தான் அங்கே அலோவ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து உமன் அண்ட் சில்ட்ரன்ஸ் நியர் காட்டன் ஓப்பனர்ஸ். உமன்ஸ் அண்ட் சில்ட்ரன்ஸ் வந்து காட்டன் ஓப்பனர் பக்கத்தில் அலோவ் பண்ண மாட்டாங்க. அது வெரி டேஞ்சரஸ். நெக்ஸ்ட் ஒன் வந்து செல்ஃப் ஆக்டிங் மிஷின். செல்ஃப் ஆக்டிங் மிஷின் பக்கத்தில் 45 சென்டிமீட்டர் வரைக்கும் யாரையுமே அலோவ் பண்ண மாட்டாங்க ஒர்க்கர்ஸை. நெக்ஸ்ட் ஒன் வந்து எக்ஸசிவ் வெயிட். எந்த ஒரு ஒர்க்கரையும் அவங்களுக்கு இன்ஜுரி ஆகிற மாதிரி வெயிட்டை வந்து கேரி பண்ண விட மாட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஐஸ். ஒர்க்கர்ஸ் வந்து ஒர்க் பண்ணும்போது ஹெவி லைட்டு, அதுக்கப்புறம் வந்து கண்ணுக்கு என்ன ட்ரபிள் வரா மாதிரி ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து எஃபெக்டிவ் ஸ்க்ரீன் ஆர் சூட்டபிள் காகல்ஸ் தருவாங்க. சேஃபாக ஒர்க் பண்ணுற மாதிரி பார்த்துப்பாங்க. எப்படின்னா வந்து வெல்டிங் அடிக்கும் போது கிளாஸ் தருவாங்க, ஒரு பவர் கிளாஸ் கொடுத்து அதை போட்டு தான் வெல்டிங் அடிக்கிற மாதிரி செய்வாங்க. நெக்ஸ்ட் ஒன்று வந்து ப்ரிகாஷன் இன் கேஸ் ஆஃப் ஃபயர். இப்போ வந்து ஃபயர் ஆக்சிடெண்ட்லாம் நடந்துச்சுன்னா அங்கே வந்து ப்ரிகாஷனரி ஐட்டம்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. அப்புறம் வந்து மோஸ்ட்லி இண்டஸ்ட்ரிலாம் வந்து விண்டோஸு டோர்லாம் வந்து வெளியே ஓப்பன் பண்ணுறோம், இது உள்ளேருந்து நம்ம வெளியே புஷ் பண்ணி ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ ஃபயர் நடக்குதுன்னா அங்கே அலாரம் செட் பண்ணி வச்சுருப்பாங்க. எங்கேயாச்சும் இந்த கம்பெனியில் ஏதோ ஒரு இடத்துல ஃபயர் வந்துருச்சுனாலே அங்கே வந்து அவங்களோட சிக்னல் கிடச்சி அது வந்து அலாரம் அடிக்கும். அதை மாதிரி வந்து வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து மெயின்டெனன்ஸ் ஆஃப் பில்டிங். எவ்ரி ஃபேக்ட்ரிலையும் வந்து ஒரு பர்சனை வந்து அப்பாயின்ட் பண்ணுவாங்க. அவர் தான் வந்து இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபேக்ட்ரிஸ். அவர் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாமே வந்து செக் பண்ணிட்டக்கப்புறம் தான் ஒர்க்கர்ஸை அலோவ் பண்ணி ஒர்க் பண்ண விடுவாங்க. வந்து இந்த ஹோல் ஃபேக்ட்ரியும் செக் பண்ணுவார் எல்லாமே ப்ராப்பராக இருக்கா அப்படின்னு. Next one is provision regarding the health of workers. அதில் ஃபஸ்ட்டு ஒன் வந்து cleanliness. Every factory shall be kept clean and free from dirt and the outflow of drain etc. அங்கே இருக்க ஃப்ளோர்ஸ்லாம் எப்போவுமே சுத்தமாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ட்ரைனேஜ் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். அதுக்கப்புறம் அங்கே இருக்க வாலு சீலிங் அங்கே இருக்க டஸ்ட்டை வந்து க்ளீன் பண்ணணும். அதுக்கப்புறம் அது 5 years ஒன்ஸ் வந்து பெயிண்ட் அடிக்கணும். அதுக்கப்புறம் வந்து எப்போவுமே வந்து வாலை வந்து வாஷ் பண்ணிகிட்ருக்கோம். 6 months ஒன்ஸ் வந்து வாஷ் பண்ணி கரெக்டாக பார்த்துக்கணும், மெயின்டைன் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் டிஸ்போசல் ஆஃப் வேஸ்ட்டு. இப்போ வந்து ஃபேக்ட்ரிஸில் மேனுஃபேக்சர் பண்ணாங்கன்னா வேஸ்ட் ப்ராடக்ட் இருக்கும், அந்த ப்ராடக்ட்டை வந்து கரெக்டாக டிஸ்போசல் பண்ணிடணும். நெக்ஸ்ட் ஒன் வந்து வென்டிலேஷன் அண்ட் டெம்பரேச்சர். ஃபேக்ட்ரிஸில் வந்து நிறையா மிஷின் இருக்குது, ஒர்க் பண்ணும்போது நம்மளுக்கு ப்ராப்பராக ஏர் கிடைக்காது. அதனால் வென்டிலேஷன் யூஸ் பண்ணி ஃப்ரெஷ் ஏர் வர மாதிரி பண்ணணும். அதுக்கப்புறம் டெம்பரேச்சர் ரொம்ப ஹாட்டாக இருந்துச்சுன்னா அது கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி டெம்பரேச்சர் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து எது ஹாட்டாக நம்மளுக்கு வந்து மிஷின் வந்து டெம்பரேச்சர் கொடுக்குதோ அதை செப்ரேட்டாக ஒரு தனி இடத்துல வச்சுருக்கணும். நெக்ஸ்ட் ஒன்று வந்து டஸ்ட் அண்டு ஃபியூம். அதிகமாக டஸ்ட்டு ஃபியூம்லாம் வெளியே வர மாதிரி ஒரு மிஷினரி இருந்துச்சுன்னா அந்த மிஷினரி வந்து ஃபேக்ட்ரிக்குள்ளே இருக்கக்கூடாது, ஃபேக்ட்ரி வெளியே ஒரு இதில் தான் இருக்கணும். அப்போ தான் வந்து அது யாரையுமே அஃபெக்ட் ஆகாது ஒர்க்கர்ஸ்க்கு. எக்ஸாம்பிள் வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுற மிஷின்ஸ்லாம் சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன்று வந்து ஓவர் க்ரௌடிங். ஃபேக்ட்ரிஸில் எப்போவுமே வந்து அதிகமாக ஓவர் க்ரௌடிங் இருக்கவே கூடாது. நெக்ஸ்ட் ஒன்று வந்து லைட்டிங். அங்கே வந்து ஃபேக்ட்ரிஸில் வந்து வெல் லைட்டட் வந்து இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து
லைட்டிங்லாம் வந்து ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸ்க்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் ஐயில் வராத மாதிரி அதை சேஃபாக வந்து ஃப்ரெஞ்ச் பண்ணி வச்சுருக்கணும். நெக்ஸ்ட் ஒன்று வந்து ட்ரிங்கிங் வாட்டர். ஃபேக்ட்ரிஸில் வந்து ப்ராப்பராக வந்து ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும். ஒவ்வொரு ஃபேக்ட்ரிஸ் என்ட்ரன்ஸ்லேயும் ஒவ்வொரு ட்ரிங்கிங் பிளேஸ் வந்து இருக்கணும், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் என்ட்ரன்ஸ்லேயும். நெக்ஸ்ட் ஒன்று வந்து லேண்ட்ரினஸ் அண்ட் யூனினல்ஸ். எவ்ரி ஃபேக்ட்ரிலையும் வந்து ப்ராப்பரான ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும். Then we will see about the occupational hazards. And industrial workers can be exposed in following types of hazards depending upon his occupation. அதில் ஃபஸ்ட் ஒன் வந்து கெமிக்கல் hazards. கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸ் வந்து அங்கே யூஸ் பண்ணுற கெமிக்கல்ஸ், ஆசிட் இதெல்லாம் வந்து அவங்க அப்சர்வ் பண்ணுறதும் சுவாசிக்கிறதாலையும் நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. ஸ்கின் ப்ராப்ளம்ஸ், ஹார்ட் டிசீசஸ், கேன்சர், நியூரலாஜிக்கல் டிசார்டர் இது மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வருது. சில ப்ராப்ளம் நம்மளால் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க முடியும், சில ப்ராப்ளம் நம்மளால் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கவே முடியாது. நெக்ஸ்ட் ஒன் வந்து பயாலஜிக்கல் hazards. These hazards are caused by bacteria, fungus, virus, insect, allergy, brain fever, imbalance, stress இதெல்லாம் வந்து upon the employee's health. Next one வந்து environment hazards. Environment hazards may include noise pollution, vibration, shock, radiance, heat, ventilation, air, water pollution. Thus hazards caused redness of eyes, genetic disorder, cancer, hearing loss, etc. to workers. Next one வந்து psychological hazards. Industrial job test caused by various stresses such as task, role demand, lack of cohesion, intergroup and interpersonal conflict, life and career changes lead to emotional disturbance. Thank you for watching and listening my video, and then stay safe, stay healthy and stay happy.